9ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நம்ம பிசி 09 எடுத்தோம். அதே மாதிரி இந்த 74 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்தோம். அதாவது இந்த 74 கிளை 74, அதாவது 24ன்ற நம்பரை நமக்கு பிசியில் இந்த நாளில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த 47 திரும்பவும் வந்து 47 பிசி வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 574 அப்படியே பாக்ஸில் நமக்கு வந்துருச்சு. எதுக்கும் நாம் இந்த 542ல் 524ன்னு ஒன்று மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், 29, இந்த 29க்கு நமக்கு இங்கே 47, அது கீழே 54க்கு 45. இப்போ இந்த 31ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வருமானு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 3, 8, 6, 1 அந்த மாதிரி, அதாவது பிசியில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 47க்கு நமக்கு டைரெக்டாக 47 அப்படியே வந்திருக்கு பிசியில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 59க்கு 45 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ கேப்பில் இருக்கிற இந்த 25ன்ற நம்பருக்கு நமக்கு பிசியில் 75 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 25ன்னே வருமானு பாருங்கள். ஏன்னா போன மாதத்தில் நமக்கு பிசியில் 45, 25 அப்படின்னு கரெக்டாக செட் பண்ணாங்க. அதையே திருப்பி 52, 54 அப்படின்னு மேட்ச் பண்ணாங்க. அப்போ திரும்பவும் நமக்கு 45ன்னு இருக்குது. ஆனால் 45க்கு திரும்பவும் அந்த 25 ஏதாவது மேட்ச் ஆமான்னு பாருங்கள். ஏன்னா திரும்ப இங்கே பாருங்கள், 47, 59, அதுக்கு பாருங்கள் 47 கரெக்டாக அப்படியே 47. இந்த 59க்கு நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 45ன்னு ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வருமானு பாருங்கள். 20, 25 இல்லைன்னா 52, 57 அந்த மாதிரி வருமானு மேட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் பாருங்கள், இந்த மாதிரிலாம் கூட சில டைம் மேட்ச் ஆகும். இந்த 74லேருந்து 77 வரைக்கும் பாருங்கள். நம்ம பிசி 77 நம்பர் ஒரு ஃபாலோ நம்பரு வச்சுருக்கோம். அதில் பாருங்கள், இப்போ 74 இங்கே 47 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. இங்கே 74, 47 மேட்ச் ஆகிருக்கு. இந்த 54, 45ன்னு மேட்ச் ஆகிருக்கு. இந்த 77 பிசியில் அப்படியே 77 மேட்ச் ஆகுமான்னு பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இங்கே இந்த 25 பாருங்கள், இங்குமே மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த ரெண்டு பேட்டர்னை பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 04 அப்படின்னு இருக்குது. இங்கே 04 இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 75, 29. இப்போ இந்த 04லேருந்து 29 வரைக்கும் அப்படியே பார்த்துங்க. இப்போ அந்த 29க்கு நமக்கு இங்கே 47 ரெண்டு நம்பர் ஆப்போசிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 04க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 40. அப்போ இந்த 75க்கு நமக்கு 25. இப்போ இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான். இதுலேருந்து இதுக்கு ஒரு 3 மாதம் கேப் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து இதுக்கு ஒரு 3 மாதம் கேப் ஆகிருக்கு. அப்போ இந்த 25, 75ன்ற நம்பரு ஏதாவது பிசியில் மேட்ச் ஆமான்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்துங்க, இந்த 04லேருந்து இங்கே வர இந்த 47லேருந்து திரும்ப இந்த 47லேருந்து இந்த பிசியில் 47 வந்திருக்கு. இதுனா இது ரெண்டுமே வந்து ஏபியில் இருக்குது. இது ரெண்டும் ஏபியில் இருக்குது. இப்போ நமக்கு பிசியில் இருக்குது இந்த பேட்டர்னு. அதையுமே பார்த்துங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 24 கீழேருந்து பார்ப்போம். இந்த 24க்கு இங்கே பாருங்கள் அப்படியே 47, ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா 47. இந்த 95க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் அப்படியே டைரெக்டாக 45. இப்போ மேலே 90ன்னு இருக்குது. இப்போ இந்த 90க்கு 40ன்னு வரணும். இப்போ 40ன்னு வரணும். இப்போ பிசி 40 மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து செட் பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு வச்சு செட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 24க்கு நமக்கு 47. அப்போ இந்த 54க்கு 45, கேப்பில் ஒரு 78 இருக்குது. இப்போ இந்த 78, 28ன்னுமே அடிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த 78 இங்கே எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டுமே எப்படி இந்த பேட்டர்ன் ஒத்து போகுதுன்னு பாருங்கள். இந்த 42 ஏபி 42க்கு இங்கே நமக்கு பிசி 47 எதுவுமே திரும்பலை. இப்போ 45க்கு அப்படியே 45. இப்போ இந்த 42ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. அடுத்து இந்த 45 நமக்கு டைரெக்டாகவே வந்துச்சு. இப்போ இந்த 78 இருக்குது. இந்த 78 நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் மாறி வரணும். இங்கேயுமே 78, இதுலையுமே 78 தான். இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 78ல் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா அதோட சேர்த்து இதை செட் பண்ணி பாருங்கள். ஒரு ஏபிபிசியோ இல்லை ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த 74க்கு நமக்கு இங்கே 47, இந்த 34க்கு நமக்கு இங்கே இல்லை இந்த 34க்கு நமக்கு அப்படியே டைரெக்டாக 34, ஒரு நாள் விட்டு அப்படியே 74, 34, 74, கேப்பில் நமக்கு 89ன்னு இருக்குது. இந்த 89, 98ன்னு ஏபி திரும்பலாம், இல்லை அப்படியே 89 வரலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் ஏற்கனவே 37, 10, 60 அப்படின்ற நம்பரு வந்துச்சு. எங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 65, 10, 37 வச்சுங்க.
இதே வந்து அதுக்கு முன்னாடி மாதத்தில் இங்கே பாருங்கள் 10 37 65 இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி பாருங்கள். இது பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த 65க்கு ஃபஸ்ட்டு 65 வந்துச்சு, இந்த 10க்கு மறுநாள் 10 வந்துச்சு, கேப்பில் இருக்கிற 37 அப்படியே இங்கே 37 வந்தது. ஸோ அதே மெத்தடில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 34க்கு டைரெக்டாக 34, 74க்கு டைரெக்டாக 74. அப்போ கேப்பில் இருக்கிற 89 நமக்கு 89 98 ஏபி வருமானு பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 24 அப்படின்ற நம்பரில் இங்கே கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த 324ன்ற நம்பரில் ஏ போர்டு 3, இங்கே ஏ போர்டு 3. இந்த 24ன்ற நம்பரு நமக்கு திருப்பி பாருங்கள் 42, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 47. ஓகேவா? அப்போ இங்கே ஏசியில் இருக்கிற 34, இங்கே ஏபியில் 34, இங்கே பி போர்டில் இருக்கிற 2, இங்கே சி போர்டில் 7. ஓகேங்களா? அப்போ இங்கே ஏசியில் இருக்கிற 74, இங்கே ஏசியில் 74, ஆனால் பி போர்டில் இருக்கிற 8க்கு இங்கே 5ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? 8க்கு 5மே சில டைம் வரும். பாருங்கள், இப்போ 58 ஏ சேர்த்து ஏபியில் 58 அப்படின்னு வைங்க. ஏபியில் 58ன்னு வைக்கும்போது இப்போ நமக்கு இங்கே 8க்கு 3ன்னு வந்திருக்கு பி போர்டில். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த நம்பரு ஆப்போசிட் ஆகிடுச்சு, சி போர்டில் போயிடுச்சு. இந்த நம்பரு அதுக்கான 5ன்ற நம்பரு சி போர்டு போயிடுச்சு. இப்போ இந்த 3ன்ற நம்பரில் இந்த 8க்கு 3 அப்படின்னு வந்ததுனால இங்கே 5க்கு 0ன்னு வரணும். நேற்றே வந்து நம்ம சி போர்டு 0 தான் வரும்னு எதிர்பார்த்தோம், 170 அப்படின்னு. ஏன்னா 7 கிலோ தான் 0 குழு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 கிலோ தான் 0 இறங்கணும். ஏன்னா அதே மாதிரி தான் 8 பெண்டிங் போடும்போதுமே 7 கிலோ தான் வந்து குழு கொடுத்து இறக்குனாங்க. அதனால் இப்போவுமே வந்து 7 கிலோ வந்திருக்கணும். ஆனால் 0க்கு பதில் 5 வந்துடுச்சு. ஒருவேளை இப்போ 5 கீழே அப்படியே வந்து 0 அப்படின்னு இறங்கலாம். அதனால் இது எப்படி வரணும்னா 580 அப்படின்னு வரணும், இல்லைனா 850 அப்படின்னு வரணும். அதனால் ஏபி 58 அப்படின்ற நம்பர் செட் பண்ணி பாருங்கள். சி போர்டில் 5க்கு 0 வச்சு 780 இல்லை 850 இல்லை 580 அப்படின்னு செட் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 175 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா வரிசையில் 4 அப்படின்ற நம்பர் சி போர்டு வரணும். அப்படி 4ன்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து 64 அப்படின்ற ஒரு நம்பர் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதத்தில் அது முன்னாடி மாதத்தில் சி போர்டில் 4ன்ற நம்பரை வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 74, இங்கே ஒரு 54, அப்புறம் இங்கே ஒரு 94, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 74, திரும்பவும் 74 வந்திருக்கும். இப்போ இது கேப்பில் பார்த்திங்கன்னா 84ன்னு ஒரு நம்பரும் 64ன்ற ஒரு நம்பரும் இல்லாமல் இருக்கும். அது இங்கே 84ன்னு வந்துச்சு. இப்போ 64 அப்படின்ற நம்பர் வரணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 44, அப்புறம் 04. நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த 44 04, இங்கே பாருங்கள் 74 54 94, இங்கே ஒரு 74. அப்போ இங்கே ஒரு 84 இருக்கும்போது இங்கே மேக்ஸிமம் நமக்கு 64ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா திரும்பவுமே 94ன்னு வரணும். இந்த ஏபியில் 74 வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. இந்த 78 வரும்போது அன்றைக்கி மறுநாள் வீடியோ போடும்போது, இந்த இடத்துல கெஸ்ஸிங் வீடியோ போடும்போது ஏபி 74 ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா போன மாதத்தில் 37 ஏ போர்டில் இந்த 37ல் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து 78 அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு. அப்போ இந்த 74ன்ற நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 74 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ 74 வந்துடுச்சு. 72 ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா நான் சொல்லி வந்து ஒரு இந்த 065 தான் சொன்னேன். 4 நாளில் கரெக்டாக வந்து 74 வந்துடுச்சு. இப்போ 7ன்ற நம்பர் திரும்ப வரும்போது கண்டிப்பாக அந்த 72ன்ற நம்பர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துங்க. இப்போ 74க்கு ஒரு 94மே வரணும். எங்கெல்லாம் நீங்கள் 74ன்ற நம்பர் ஏபி ஏசிபிசியில் இருக்கும் அங்கெல்லாம் பாருங்கள் 94மே இருக்கும். அதனால் ஏபியில் ஒரு 94, ஏபியில் ஒரு 94ம் 72மே ஃபாலோ பண்ணிங்க. இந்த 065 கெஸ்ஸிங் வீடியோவில் போய் பாருங்கள். இந்த 74 ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 39 அப்படின்ற நம்பருக்கு இங்கே 34ன்னு வந்துச்சு. இந்த 24ன்ற நம்பருக்கு 74ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 85 அப்படின்ற நம்பர் இருக்குது, இந்த 94ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 85ன்ற நம்பரில் தான் நமக்கு இப்போ கேம் வரணும். அதனால் 85 58 ஏபி ட்ரை பண்ணுங்கள்.
பாருங்கள் ஏபியில் 58 85 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 048 840 ஒரு ஐடியா வருது. அது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து கிராஸில் பாருங்கள், கீழேருந்து மேலே. இப்போ நம்ம இந்த 74 நமக்கு பிசியில் 47 வந்துச்சு, இந்த 54 45 வந்துச்சு, இந்த 84 48 வரலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 48 இங்கே பாருங்கள் ஏபியில் 75 754 தான் நம்ம 745 வந்துச்சு. அது பாருங்கள் இங்கே 835 இருக்குது. இந்த 835 2 நம்பர் கேமில் மேட்ச் ஆகலாம். அப்படி இல்லைனா பாருங்கள் இங்கே 45 பிசி இருக்குது. அதுக்கு மேலே இது ரெண்டுத்துக்குமே இது பாருங்கள், இந்த 74 நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு என்ன வந்துச்சு அப்படின்னா 347 அப்படின்னு வந்துச்சு. 347 இதில் ஏசியில் இருக்கிற 74 47 வந்துச்சு. இங்கே ஏபியில் இருக்கிற 45 நமக்கு அப்படியே 45 பிசியில் வந்துச்சு. அப்போ அதனால் 835 2 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு ஏபி 58 85 மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த 840 048 மேட்ச் ஆகுது. அதனால் பாருங்கள். அதே மாதிரி இந்த பிசி 77 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த 7 வந்து மாதத்தில் ஒரே டைம் தான் வந்து பி போர்டில் வருது. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் 74 மட்டும்தான் பி போர்டு. இங்கே பாருங்கள் 74, அதோட திரும்பவும் 74. இந்த 74 தான் நமக்கு 2 மாதமும் பி போர்டு 7. அதனால் திரும்பவும் இந்த மாதத்தில் ஒரு 74 கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக அப்படியே தான் வரும் இல்லைங்களா. அதனால் 74 நம்பர் பிசி மறுபடியுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட நம்ம 2 நாள் வீடியோவில் இந்த இடத்துல 24 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதனால் பிசி ஒரு 24 அப்படி செட் பண்ணி பாருங்கள். வாங்க சார். ஒரு 24க்கு 524 ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள்.